Hello engineers, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து யூனிட் 2 FEA ஓகேங்களா Finite Element Analysis சோ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு சம் வந்து பார்க்க போறோம். சோ இது என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து Problems on Linear Bar Element ஓகேங்களா. சோ சம் வந்து क्वेश्चन வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாஸ் மட்டும் பிக் பண்ணி எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டீல் பார் இருக்கு. அதனுடைய லெந்த் வந்து என்னன்னா 800 mm ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஸ்டீல் பார்ல இருந்து ஒரு லோட் வந்து அப்ளை பண்றோம் ஓகேங்களா. சோ லோட் என்ன லோட் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஆக்சியல் லோட். அதாவது 3 kN வந்து லோட் வந்து அப்ளை பண்றோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் elongation of the steel bar வந்து கண்டுபிடிக்கணும். சோ லோட் அப்ளை பண்றது மூலமாக அதனுடைய சேஞ்ச் இன் லெந்த் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த கண்டிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தா மொத்தம் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு வந்து செல்ஃப் வெயிட் வந்து கன்சிடர் பண்ணனும், இன்னொன்னு வந்து செல்ஃப் வெயிட் கன்சிடர் பண்ண கூடாது. சோ இந்த சம் எதுல வருது அப்படினு பாத்தீங்கன்னா வந்து நெக்லெக்ட் செல்ஃப் வெயிட் அப்படின்றது அவங்க क्वेश्चनல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதனுடைய ஃபிகர் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டீல் பார் இருக்கு. சோ அதனுடைய லெந்த் வந்து 800 mm. லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து 3 kN வந்து லோடு வந்து அப்ளை பண்ணுறீங்க. இது வந்து ஒரு ஆக்சியல் லோடு ஓகேங்களா. ஸோ இதனுடைய யங்ஸ் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 2 × 10⁵ Nm/mm². நெக்ஸ்ட் ஏரியா வந்து 300 mm² வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இதை நான் வந்து சில ஸ்டெப்ஸாக வந்து பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் 1 எப்பவுமே என்னென்னா வந்து எஃப்ஏல வந்து ஃபஸ்ட்டு யூனிட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ யூனிட் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி வந்து யூனிட் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து எல்லா யூனிட்ஸ் வந்து ஒரே இதில் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ லென்த் வந்து 800 mm இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து யங்ஸ் மாடல்ஸ் வந்து 2 × 10⁵ Nm/mm². ஸோ இதை வந்து இதை வந்து வேறு யூனிட் கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ அதனால் எம்எம்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏரியா வந்து 300 mm². ஃபோர்ஸ் மட்டும் என்னென்னா ஃபோர்ஸ் வந்து 3 kN இருக்குங்களா. ஸோ ஃபோர்ஸ் வந்து 3 × 10⁻³ N அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸ்டெப் 1 வந்து இதுதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2க்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஸோ ஸ்டெப் 2ல் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் 2ல் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஸ்டெப் 2ல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ளிட் த பார் இன்டு வேரியஸ் எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரெக்யர்மெண்ட். அதாவது டோட்டல் பாரோட லென்த் வந்து 800 mm ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு எலிமெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் வந்து சர்க்கிள் போட்டுறது வந்து எலிமெண்ட், இந்த டாட்டட் வந்து நோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு எலிமெண்ட் ரெண்டுத்தையும் பிரிச்சு அப்படின்னா 400 mm வந்து வரும். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஆக்சியல் லோடு வந்து 3 × 10⁻³ N ஓகேங்களா. ஸோ இது ஒரு நோட். ஸோ 1 2 3 இது மூணுமே வந்து நோட்ஸ் ஓகேங்களா. ஸோ 1 and 2 வந்து எலிமெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்சியல் லோடு வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பார் வந்து எலாங்கேட் ஆகும் ஓகேங்களா. அதாவது டிஸ்பிளேஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு மென்ஷன் பண்ணலாம். அதாவது எனக்கு நோட் 1ல் ஏற்படுற டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து U1, நோட் 2ல் ஏற்படுற டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து U2, நோட் 3ல் வந்து U3. இந்த கண்டிஷன் இந்த சம்மில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்லெக்டிங் செல்ஃப் வெயிட். ஸோ அப்போ ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா F which is equal to K × U. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலிமெண்ட்டாக எடுத்து அதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 400 mm எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த 400 mm எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 400 mm இது வந்து ஃபிக்ஸட் எண்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் U1, இது வந்து U2, இது வந்து லென்த் வந்து 400, இது நோட் 1, இது நோட் 2 ஓகேங்களா. ஸோ நோட்ஸ் 1 and 2 ஓகேங்களா. ஸோ இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா F which is equal to K × U அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ எஃப்ன்ற இடத்துல வந்து நோட் 1 and 2னால F12 எழுதிக்கோங்க. AE/L இது வந்து மேட்ரிக்ஸ் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 -1 -1 1 இன்ட்டு U1 அப்புறம் U2. ஸோ F1 F2 அப்படியே எழுதிக்கோங்க. ஏரியா வந்து நமக்கு 300 × 2 × 10⁵ வந்து யங்ஸ் மாடுலஸ் டிவைடட் பை லென்த் வந்து 400 mm ஓகேங்களா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து 150 × 10⁻³ வந்து கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு வந்து இதை உள்ளே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிடும். இது இப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு நேமிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது A11 A12 A21 A22 அப்படின்னு வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. A11 அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். இது வந்து செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 இந்த நேமிங் கொடுக்கும்போது ரொம்ப வந்து ஜாகிரதையாக இருக்கணும். மாற்றி கொடுத்துட போகிறீங்க, சம்மை வந்து தப்பாயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன எலிமெண்ட் 2 எடுக்க போகிறோம். ஸோ அதாவது எலிமெண்ட் 2 அப்படின்றது எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2லேருந்து 3 வரைக்கும் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 2லேருந்து 3 வரைக்கும் எடுக்கும்போது என்னென்னா அதே ஃபார்முலா தான் வரும். பட் ஆனால் இங்கே ஃபிக்ஸட் எண்ட் வந்து இருக்காது, லோடு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்னென்னா F2 to 3 அதாவது நோட் 2 to 3 ஓகேங்களா. AE/L அதே மேட்ரிக்ஸ் U2 U3. ஸோ இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். பட் இங்கே வந்து மேட்ரிக்ஸ் வந்து நம்ம நேம் பண்ண கற்றுக்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நம்பர் இங்கே வந்து என்ன இதில் முடிச்சிங்கன்னு பார்த்துக்கோங்க. A22ல் முடிச்சிருக்கீங்க. ஸோ A23. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது A3 அதாவது தேர்ட் ரோவில் செகண்ட் காலம். ஸோ இங்கே இருக்க 2 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து A3
இங்கே இருக்க 3 எடுத்துக்கி இங்கே எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து அதாவது கம்பைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து F1 1 2 3 ஓகேங்களா. இது அப்படியே எழுதிக்கோங்க 150 × 10⁻3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த A11 A12 A13 இதெல்லாம் கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இது எந்த 3x3ல வருமா 2x2ல வருமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா மேட்ரிக்ஸில். ஸோ இங்கே பாருங்கள் A11 A12 இருக்குது, A13 வந்து உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போதைக்கு. பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது A23லாம் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து 3x3 மேட்ரிக்ஸ் தான் ஓகேங்களா. 3 2 இந்த மாதிரி நிறைய இருக்குது, நீங்கள் இதில் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதாவது A11 இங்கே வந்து போடுங்க ஃபஸ்ட்டு, A12 A13 இப்படியே எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா. இப்போ A22ல மட்டும் நான் 1+1ன்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு A22ல வந்து ஒரு 1 இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு A22ல 1 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. தயவு செஞ்சு அதில் வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, பார்த்து வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபிக்ஸட் எண்ணில் வந்து எப்பவுமே அது டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது ஓகேங்களா. ஸோ அப்போ U1 which is equal to 0ன்னு போட்டிருக்கேன். அப்போ U2 U3 மட்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ F1ல வந்து நம்ம ஃபிக்ஸட் எண்ணில் எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. அதே மாதிரி F2 வந்து சென்டர் பாயிண்ட்ல எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. F3ல மட்டும் தான் நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 3 × 10⁻3 நியூட்டன் அப்படின்ற வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா. இங்கே மட்டும்தான் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே எழுதிக்கோங்க ஓகேங்களா. F1 F2 F3 which is equal to 150 10⁻3. இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிட்டு 0 U2 U3 எழுதிக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து இந்த 0 அப்படின்ற மாதிரி வந்தால் என்னென்னா அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் வந்து இந்த ரோவும் இந்த காலம் வந்து எப்பவுமே வந்து 0வாக மாறிடும் ஓகேங்களா. அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ட்ரிக்கை. ஸோ டைம் வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த 4 மட்டும் எடுத்து எழுதிட்டு 150 × 10⁻3 0 3 × 10⁻3 U2 U3 இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து என்னென்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படி வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த சைன் சேஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நார்மலாக நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி தான் ஒரு எக்ஸ் இல்லைனா ஒய் இந்த மாதிரி கான்செப்ட் தான் ஓகேங்களா. இப்போ வந்து U2 வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க இந்த ஈக்குவேஷனில் இருந்து. ஸோ இப்போ இந்த U2 கண்டுபிடிச்ச U2 எடுத்துக்கிட்டு போய் இதில் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணி U3 வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ U3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா U2 அதாவது U2 வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இது இல்லைனா இது எது வேணால் சால்வ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து U3 உடைய வேல்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எலாங்கேஷன் ஓகேங்களா. எலாங்கேஷன் ஃபார்முலா என்ன PL/AE. ஸோ Pன்றது ஒன்றும் கிடையாது, அப்ளை பண்ண ஃபோர்ஸ் ஆர் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 × 10⁻3 × 800 / 300 × 2 × 10⁻5 which is equal to 0.04 mm ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இந்த சம் எடுக்கக்கூடிய அந்த பார் வந்து இந்த லோடு அப்ளை பண்ணுறது மூலமாக இவ்வளோ வந்து எலாங்கேட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் என்னால் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.